ஆஸ்ட்ரோ டிவி அனுசூயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் பாருங்க, வருகின்ற வைகாசி 18ஆம் தேதி ராசிக்கு 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே அமர இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே கிட்டத்தட்ட ஒரு வருடம் சஞ்சாரம் செய்திருக்கிறார். சரி, இந்த குரு பகவான் பயிற்சினால விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்? முதல்ல குரு பகவான் யார் பாருங்க. சூரிய குடும்பத்தில் ஒரு முதல் சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். பொதுவாக குரு பகவான் என்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். குரு பகவானுடைய பார்வைக்குத்தான் பலம் சொல்லப்பட்டிருக்கிறது. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் சுபிட்சம் பெறும், அந்த இடத்தில் உள்ள குறைகள் அகற்றப்படும். அதே போல புத்திரக்காரகன், தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். ஜீவகாரகன் இந்த குரு பகவான், தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயோக பலன்களை கொடுப்பார். அதே போல தான் நின்ற ராசிக்கு 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். சரி, இந்த குரு பகவான் பயிற்சினால விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சகம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி வீரிய கிரகமான செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் செல்வந்தர்கள், எதிர்பாராத யோகமுடையவர்கள். அதாவது மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு மனம் உருகக்கூடியவர்கள் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல வம்பு சண்டைக்கு போக மாட்டார்கள், வந்த சண்டையும் விடமாட்டார்கள். எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக முடிக்கக்கூடியவர்கள் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல பூமி யோகம், கட்டிட யோகம் உடையவர்கள். உடல் ரீதியா பலவீனம் இருந்தாலும் மன வலிமை உடையவர்கள் பாருங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள். சரி, இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2க்கும் 5க்கும் இடையே யுகாதிபதிங்க. 2025 மே மாசத்திலிருந்து 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக பழைய பாடல் என்ன சொல்லுதுன்னா, 8லே வாலி பட்டம் இழந்தார். அதாவது 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பட்டம் பதவி பறிபோகும் அப்படின்னு பழைய பாடல் சொல்லுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 8ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தனால குரு பகவான் தனக்காரகன், புத்திரக்காரகன் அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் வழியில் பாருங்க உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். அதே போல் பாருங்க பண வரவுல தடை ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா தனக்காரகன் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைவாக இருந்ததுனால உங்களுக்கு பணப்புழக்கமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக. அப்போ குடும்பத்தில் பண கஷ்டம் ஏற்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட 2025 மே மாதத்துலேருந்து. நிறைய பேருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். அதே போல் பாருங்க ஒரு சிலர் வண்டி வாகனத்தில் அடிபடக்கூடிய சூழ்நிலை, தண்ட செலவுகள், மருத்துவ செலவுகள், இதெல்லாம் பாருங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய தடை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா சுபகாரியத்தை சொல்லக்கூடிய முக்கியமான கிரகமே குரு பகவான் தான். அவர் 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மறைந்ததுனால விருச்சக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க பட்டம் பதவி பறிபோகக்கூடிய சூழ்நிலை, ஒரு சிலர் உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு சிலருக்கு டீ ப்ரமோட் ஆகக்கூடிய சூழ்நிலை, ஒரு சிலர் விஆர்எஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு சிலருக்கு அவமானம், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க. முக்கியமாக பழைய பாடல் என்ன சொல்லுதுன்னா பட்டம் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுது.
அப்போ நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க, ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். இது போன்ற சில சிரமங்களை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் முக்கியமாக கௌரவ குறைவு ஏற்பட்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா கௌரவ காரகன் பாருங்க குரு பகவான் தான். அவர் 8ஆம் இடத்துல வில்லங்கஸ்தானத்தில் மறைவாக இருந்ததுனால குடும்பத்தில் கௌரவ பாதிப்பே ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இந்த நிலையெல்லாம் மாறுமா? விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் தீர்வு கிடைக்கும். பாருங்க, வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். பாருங்க, 9ஆம் இடத்துல குரு அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க. கோச்சாரத்தில் குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் போது தான் ராஜயோக பலன்களை கொடுப்பார். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அதுவும் உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் நடக்க இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரையும் பட்ட துன்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது. அதே போல் பணப்புழக்கம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நிறைய பணப்புழக்கம் ஏற்பட இருக்கிறது. ஏன்னா 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம், அந்த இடத்துல தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர இருக்கிறார். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு யோகாதிபதிங்க. மேலும் குரு 9ஆம் இடத்தில் அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்ல முடியும். வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்ல முடியும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெற இருக்கிறது. வராத பணமெல்லாம் வர இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வுங்கிறது பாருங்க கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலே உச்சநிலை பெற இருக்கிறார். சரி, குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்வதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். செய்கின்ற தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு முக்கியமாக வேலை கிடைக்கும். தொழில் ரீதியாக அதிர்ஷ்டம் ஏற்படும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல் முக்கியமாக பாருங்கள், குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். முக்கியமாக ஏன் அப்படின்னா குரு பலம் வர இருக்கிறது. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முழு ராஜபார்வை அமைய இருக்கிறது. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதத்துலேருந்து, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து முழு ராஜபார்வங்கிறதுனால திருமணம் ஆகாத விருச்சிக ராசி ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை தேடி கொடுப்பார் குரு பகவான். அந்த அளவுக்கு பாருங்க ஒரு முழு ராஜபார்வ காலம். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல வரன் அமையும். அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை தெரிக்கும். உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி இருக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் ஏரியாவில் நீங்கள் தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது ஓடினவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு பறந்தோட இருக்கிறது. உங்களுடைய தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர இருக்கிறது. கஷ்டங்கள் உங்களை விட்டு விலக இருக்கிறது. அப்போ எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளிவந்து மனசில் ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க இருக்கிறார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்போ குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போன பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்கும். கட்டாயம் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் பாருங்கள் சூரியனை கண்ட பனி போல விலகும். அதாவது எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியமாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்கள் மேலே எவ்வளோ ரிப்போர்ட் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் தவிடுபடியாகும் அப்படின்னு சொல்ல முடியும் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் நிறைய பேருக்கு அரசாங்க பதவிகள், அதிகார பதவிகள், அரசியல் பதவிகள் தேடி வருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார். அப்போ இந்த வருஷம் நிறைய பேருக்கு பாருங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரையும் உள்ள காலகட்டங்கள் ஒரு ராஜயோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியும்.
இந்த காலகட்டத்தில் அரசியலையும் சரி அரசாங்கத்திலையும் மிகப்பெரிய பொறுப்புகள் தேடி வருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அப்போ வேலை தேடி காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்க இருக்கிறது இந்த 2026-27. அப்போ விருச்சக ராசிக்காரர்கள் துணிந்து எந்த ஒரு காரியத்திலும் இறங்க முடியும் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து. அதே போல் தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு வருஷம் இருப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம், ஒரு அதிர்ஷ்ட காலம், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் அப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷம் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்துக்கு குரு போன பிறகு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே வெற்றிகரமாக முடிக்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். பண வசதி, நல்ல புகழ், அதிகார பதவி, உயர் பதவி, சமூகத்தில் மதிப்பு மரியாதை, அதே போல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நல்ல குடும்பம், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல் குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து பாருங்க தனது 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். பாருங்க குரு பகவானுடைய பார்வை எந்த இடத்தின் மீது படுகிறதோ அந்த இடத்துல அத்தனை குறைகளும் விளக்கப்படும். அப்போ குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தவிடுபொடியாகும். அந்த பிரச்சனைகள்லாம் முழுமையாக தீர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், கௌரவ பதவிகள் தேடி வரும். அதே போல் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விடுவதனால வராத பணமெல்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. நீங்கள் சொந்த தொழில் செய்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி, பாருங்கள் அளவில்லாத பணப்புழக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷம் குரு பகவான் 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருப்பதனால. அப்போ உங்கள் மேலே திணிக்கப்பட்ட, உங்கள் மேலே சுமத்தப்பட்ட அத்தனை பழிகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்க இருப்பதனால. அதே போல் குரு பகவான் தனது நேர் பார்வை 7ஆம் பார்வையால் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுவார். இப்போ விருச்சக ராசியில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இளைய சகோதரர்கள் நீண்ட காலமாக இல்லை அப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இளைய சகோதர பாக்கியம் உருவாகும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல் நிறைய ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். 3ஆம் இடத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்க இருப்பது ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியும். இப்படி பாருங்கள், 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் உங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புது வேலையாட்கள் அமைவார்கள். மனசில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது தைரியம், ஒரு அசட்டு துணிச்சல், இதெல்லாம் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒற்றுமையை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுவார். 5ஆம் இடம் பாருங்க புத்திஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். அந்த இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது, அதுவும் குரு பகவானுடைய வீடே பாருங்க 5ஆம் இடம் தான், மீனோங்கிறது. அப்போ குரு பகவான் தன் வீட்டை பார்ப்பது, ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பது, பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும். அதே போல் புது புது அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அதே போல் இந்த 5ஆம் இடத்தை புத்திஸ்தானத்தை குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்க இருப்பதனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நிறைய மதிப்பெண் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ பாருங்கள், போட்டித் தேர்வு எழுதினாலும் சரி, அதே போல் எக்ஸாம்லேயும் சரி, விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு
நிறைய மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் 2026-27 கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் பாருங்கள் ஒரு தெளிவு கிடைக்கும், இருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. இப்படி பல அதிர்ஷ்டங்களை விருச்சக ராசிக்காரர்கள் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவெள்ளி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம், வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி காலம் அப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இருந்தாங்க. உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் பாருங்கள் குரு பகவான் உச்ச ஒரு பலத்துடன் அமர இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இன்னும் சொல்ல போனால் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு விழ இருப்பதும் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் உங்கள் வாழ்க்கையில். இன்னும் சொல்ல போனால் மேலும் குரு பகவானின் 5ஆம் பார்வை ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு விழ இருப்பதனால உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் பார்வை பாருங்கள் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க விருச்சக ராசிக்காரர்கள். இந்த குரு பகவானின் பயிற்சினால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சிரமங்கள், கஷ்டங்கள், இந்த பணவரவில் இருந்த பிரச்சனைகள், அதே போல் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், இதற்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 2026-27 குரு பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில். மேலும் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை பாருங்க, குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னா இந்த தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை. இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருவதும் உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி, இதுவும் ஒரு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்ல முடியும் குரு பகவானுக்கு. இந்த ஆலங்குடிக்கு ஒரு முறை சென்று வருவதும் சிறப்பு. அதே போல் திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று தரிசிப்பதும் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு தரும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.